ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து காடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். காடை குழம்பு இல்லைங்க, காடை கிரேவி. இங்கே பாருங்கள், இந்த சின்ன சைஸில் கட் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் தாங்க தாளித்து விட்டுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு அது வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 2, ஒரு கொத்து கருவேப்பிலை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. காடை வந்து ஹீட் அதிகம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, இல்லை அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் காடையை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்குமே நிறைய கொடுக்க வேணாம், சூடு பிடிச்சிட்டு அழுதுட்ருப்பாங்க அடிக்கடி. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, லைட்டாக கொடுங்க, ஓகேங்களா? முட்டையே வந்து அதிகமாக கொடுக்காதீங்க, காடை முட்டை. இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க, டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கும் ப்ளஸ் அந்த காடைக்குருவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காம எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வருங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம காடையை வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். இப்போ மசாலாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம அந்த மிளகு அரைச்சி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்காமல் பொடிகளை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இது நைட் டைம்ன்றதுனால அந்த மாதிரி வச்சா தீராது எங்கள் வீட்டில், மிச்சமாயிருன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். கொஞ்சமாக குருமிளகு சேர்த்துக்கலாம், பொடியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன் அதையும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா நான் நிறைய எதுவும் எடுக்கலைங்க. இதை மட்டும் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து காடைக்குருவியோட கறியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இதுக்கு தேங்காய் பால் மட்டும் ஊற்றி 4 விசில் விட்டால் இருக்குங்க. காடைக்குருவி குழம்பு ரெடி. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.